ஹலோ, கேக்குதுங்களா இப்போ? அலெக்ஸ், எஸ் தாஸ், கேக்குதா? கேக்குதுண்ணா. வாய்ஸ் கேக்குதுண்ணா. கிளியர் கேக்குதா? ஓகே ஓகே. இப்ப கிளியரா இப்போ நம்ம கேக்குது. ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம பார்த்தோன்னா இன்னைக்கு வந்து வீலுக்கப்ஸ் எப்படி பண்ணுறது, அதுக்கப்புறமா லைவ் ப்ராஜெக்டில் எப்படி பண்ணிட்டு இருப்பாங்க, ஸ்டேட் வைஸ் எப்படி நம்ம பைவேட் டேபிள் வந்து செக்ரிகேஷன் பண்ணி காட்டுறது, அதுக்கப்புறமா சிட்டி வைஸில் எப்படி பண்ணி காட்டுறது, அதுக்கப்புறமா ஜோன் வைஸு, அதுக்கப்புறமா எல்லாமே ஒவ்வொரு ஜோன் வைஸஸ் எப்படி நம்ம வந்து பெண்டன்சி இருக்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சரியா? இது வந்துட்டு ரா டேட்டா. இது டோட்டலாக வந்து ரா டேட்டா நான் செலக்ட் பண்ணிக்கிறது ஃபுல்லாமே ரா டேட்டா. சரிங்களா? அதுக்குள்ளே என்னென்ன இருக்குன்னா சீரியல் நம்பரு, இது வந்து சின் நம்பர்ன்றது வந்துட்டு ஏடபிள்யூ நம்பர். ஏடபிள்யூ நம்பர்னு சொல்லுவாங்க. இப்போ நீ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஃப்ளிப்கார்ட்டில் நீங்கள் ஒரு ஒரு ப்ராடக்ட் வந்து புக் பண்ணுறீங்க. சரியா? ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஃபோன் புக் பண்ணுறீங்க. அது ஃபோனுக்கு வந்து ஒரு ட்ராக்கிங் நம்பர்னு சொல்லுவாங்க. இதுதான் ஏடபிள்யூ நம்பரு. சரியா? அதுக்கப்புறம் ரெஃபரன்ஸ் நம்பர் என்னன்னா அது வந்து ஆர்டர் நம்பர்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு ஆர்டர் நீங்க புக் பண்றீங்கன்னா அது ஆர்டர், இப்போ ஆர்டர் வந்து DBIN 250 ஒரு ஆர்டர் நம்பரு. இப்போ ஆர்ஜின் சிட்டினா எந்த வேர் ஹவுஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குது. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா இதுல எவ்வளோ வேர் ஹவுஸ் இருக்குன்னா ஒரு இவ்வளோ வேர் ஹவுஸ் இருக்கு. இன்டர்நெட் கரெக்டா இருக்கா? விசிபிள் ஆகுதா உங்களுக்கு? ப்ரோ, லைட்ல இருந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க. நான் கனெக்ட் ஆகிருக்குதுண்ணா. பேசலாம். ஆயிருக்கா? நான் இல்லை, எனக்கு ஒரு டைம் எனக்கு இன்டர்நெட் இஷ்யூவாக இருக்கு. கனெக்டாக இருந்துச்சுன்னா ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கன்னு சொன்னேன். ஓகேங்களா? ஆனா இவ்வளோ வேர் ஹவுஸ் வாய்ஸ் வந்து கொஞ்சம் யாரும் ஊ ஆன்னு சொல்லுங்க, ஏன்னா அப்பதான் தெரியும். ஆனா வாய்ஸ் ஒரு கொஞ்சம் செகண்ட் இருங்க. சவுண்டா பேசுங்கண்ணா. ஹலோ. இப்ப கேக்குதா? இப்ப கேக்குதா? கேக்குதுண்ணா. கேக்குது. ஏன்னா ஏன்னா இப்போ நான் பேசும்போது நீங்க இதாதானே சொல்லி நான் ஆர்ஜின்ஸ் எது போறோம். இப்போ ஆர்ஜின்ஸ் இவ்வளோ வேர் ஹவுஸ் இருக்கு. ஒன்று இருக்கு. இந்த எந்த வேர்ஸ்ல இருந்து நமக்கு வந்து ப்ராடக்ட் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு check பண்ணலாம். சரிங்களா? இது வந்து லைவ் ப்ராஜெக்ட்ல பண்ணுவாங்க. ஆர்ஜின் கோட்னா கோடு, அப்புறம் மந்த், எந்த மந்த்ல நம்மளுக்கு வந்துட்டு புக் பண்ணியிருக்கோம். பிக்கப் டேட்னா இப்போ ஒரு வேர்ஹவுஸ்ல இருந்து வந்து ப்ராடக்ட் அண்ணா வாய்ஸ் பிரேக் ஆகுது. புக்கிங் டேட்னு இப்போ ஹலோ அண்ணா, இப்ப கேக்குதா? கேக்குது அப்படியே. ஒரு செகண்ட், பிரேக் ஆகி கேக்குது. ஒரு செகண்ட் இரு.
ப்ரோ ஸ்க்ரீன் தெரியுதா? கிளியரா கேக்குதா? தெரியுது ப்ரோ. தெரியுதுண்ணா. ஓகேவா. சரியா, இது வந்து பாத்தீங்கன்னா புக்கிங் டேட்டு. சரியா, புக்கிங் டேட்டுனா அந்த ப்ராடக்ட் வந்து எப்போ புக் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். பிக்கப்னா எப்போ பிக்கப் பண்ணியிருக்காங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா பிக்கிங். சரி வந்து இது எப்படி ப்ராசஸ்னா ஆர்டர் ப்ராசஸ் பண்ணுவாங்க. ஒரு பிளானிங் டீம் வந்து ஷெட்யூல் கொடுப்பாங்க. ஷெட்யூல் கொடுத்த பின்னாடி ஆர்டர் பேக்கிங் பண்ணுவாங்க. பிக்கிங் பண்ணுவாங்க. பிக் பண்ணிட்டு அப்புறம் பேக்கிங் பண்ணுவாங்க. பேக்கிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஆர்டர் வந்து கிரியேட் பண்ணுவாங்க. அதான் இந்த நம்பர் கிரியேட் பண்ணுவாங்க, ரெஃபரன்ஸ் நம்பர் கிரியேட் பண்ணுவாங்க. ரெஃபரன்ஸ் நம்பர் கிரியேட் பண்ணிட்டு இந்த எந்த கொரியரில் போகுது இப்போ ஒரு காட்டுறோம் பாருங்க. புக்கிங் வந்து கனெக்ஷன் டேட்டு, அதுக்கப்புறம் வெயிட்டு, இந்த ஒரு ஷிப்மெண்ட்டுடைய வெயிட்டு. இந்த ஷிப்மெண்ட்டுடைய வெயிட்னா எவ்வளோ இருக்குது. ஒரு எக்ஸாம்பிள் வந்து 0.02 இருக்குது. அதில் வந்து எவ்வளோ பீஸ் போகுதுன்னா ஒரு பீஸ் போகுது. கஸ்டமர் நேம் என்னன்னா அதோடைய எக்ஸ்எம்ஐன் கோடு இருக்கும். இது நாங்கள் பண்ணுறது ஃபுல்லாமே எஸ்பிஎல் ஸ்பேர் பார்ட்ஸ் தான் பண்ணிட்டு இருக்கிறோம். சரிங்களா. அப்புறம் வந்து டெஸ்டினேஷன் சிட்டி எந்த ஊருக்கு போகுது, அப்புறம் டெஸ்டினேஷன் எந்த இதில் கனெக்ட் பண்ணுறாங்க, ஃப்ளைட்லையா இல்லை வந்து சர்ஃபைஸ் மோட்லையா ட்ரெயின்லையா எந்த இதில் கனெக்ட் பண்ணுறாங்கன்ட்டு அதோட இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா ஸ்டேட்டு, எந்த ஸ்டேட்டில் வந்து புக் பண்ணியிருக்கு, சரி எந்த ஸ்டேட்டுக்கு வந்து நம்மளோட ப்ராடக்ட் வந்து போகுதுன்னு சொல்லிட்டு. அப்புறம் ஜோன் வைஸு, இப்போ ஜோன் வைஸ் பார்த்தோன்னா சவுத்து, நார்த்து, ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு. சரியா, இந்த 4 ஜோனு தான் நம்ம இந்தியா தான் இருக்கோம். இந்த ஜோன் என்ற பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்க இங்கே தெரியும். ஈஸ்ட் ஒன்று, நார்த் ஒன்று, சவுத் ஒன்று, வெஸ்ட் ஒன்று. இப்போ நான் உங்களுக்கு எல்லாமே இதுக்கு காட்ட போகிறேன். இப்போ சவுத்னா என்ன, ஈஸ்ட்னா என்ன, நார்த்தில் எவ்வளோ ஷிப்மெண்ட் இருக்கும், சவுத்தில் என்னென்ன இருக்கும். இப்போ நம்ம ஸ்டேட் வைஸ் நான் உங்களுக்கு காட்டுறேன் இதெல்லாம். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா மோடு. இப்போ வந்து மோட்லனா ஏரில் போதா இல்லை சர்ஃபேஸில் போதா. இப்போ ஏர்னா ஃப்ளைட்டில் போவோம், சர்ஃபேஸ்னா ரோடு டிரான்ஸ்போர்ட்டு அப்புறம் வந்து ஷிப்பு அதில் போகிறது தான் சர்ஃபேஸ் மோடுன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு பின்கோடு, அது எந்த இதில் எந்த ஸ்டேட்டுக்கு போகிற பின்கோடு, இதுதான் மெயின். இப்போ கம்பெனியில் வந்து கேட்டாங்கன்னா வச்சுக்குவேன், இப்போ நம்ம எல்லாருமே வந்து இப்போ நம்ம வந்து ப்ராடக்ட் பேஸ் கம்பெனிக்கோ இல்லை வந்துட்டு சர்வீஸ் பேஸ் கம்பெனிக்கோ போனால் இன்டர்வியூ போனால் இடிடி பிரீச். இப்போ லாஜிஸ்டிக்கில் நம்ம போகிறோன்னா இடிடி இது கேட்பாங்க. இடிடின்னு என்னென்னு கேட்பாங்க, எஸ்டிமேட் டேட் ஆஃப் டெலிவரின்னு சொல்லணும். அப்புறம் ரிவைஸ்டு டேட் என்னன்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்துட்டு இப்போ இடிடி என்னன்னா, இப்போ நீ இன்னைக்கு வந்து புக் பண்ணியிருக்க. இப்போ ஒரு மொபைல் இன்னைக்கு வந்து ஃப்ளிப்கார்ட்டில் புக் பண்ணியிருக்கேன்னா அது உனக்கு எப்போ காட்டும், நாளைக்கு டெலிவரி ஆகிடும், நெக்ஸ்ட் டே டெலிவரி ஆகும், இல்லை 5 days கழிச்சு டெலிவரி ஆகும். அதுதான் இடிடின்னு சொல்லுவாங்க. அந்த டேட் எக்ஸாக்ட் டேட் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இன்னைக்கு புக்கிங் பண்ண டேட் என்னன்னா இங்கே பாருங்கள். புக்கிங் பண்ண டேட் எப்படின்னா 1ஆம் தேதி புக் பண்ணியிருக்காங்க. உனக்கு எப்போ மொபைல் கிடைக்கும், 2ஆம் தேதி உனக்கு மொபைல் கிடைச்சிடும். ஆனால் இதே பாருங்கள், இங்கே ஒன்று இருக்குது பாருங்கள். 5 வந்துட்டு மொபைல் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஆனால் புக்கிங் டேட் எப்போ, புக்கிங் டேட் வந்துட்டு 1ஆம் தேதிக்கு. சரியா, அது ஏன்னா இதுக்கு வந்து டிஸ்டன்ஸ் வந்து வேற இருக்குது. சேம் வந்து மெட்டீரியல் வந்து குர்கான்லேருந்து புக் பண்ணியிருக்காங்க. ஆனால் இது வந்து டெஸ்டினேஷன் வந்து பிலாஸ்பூர். பிலாஸ்பூர் எங்கே இருக்குது, பஞ்சாபில் இருக்குது. அது வந்து எதில் போகிறது, நார்த்தில் இருக்குது. சரியா, நார்த்தில் அது வந்துட்டு எதில் போகுது, சர்ஃபேஸ் மோட்டில் போகுது. சரியா, இதெல்லாம் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா டெலிவரி ஸ்டேட்டஸ் என்ன இருக்கும். இட்டுனா என்னன்னா இதில் வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா ஒரு இட்டு மீன்ஸ் வந்து இடிடி பிரீச் முன்னாடி வந்துட்டு டெலிவரி ஆகிருக்கிறது. சரியா, இப்போ வந்து உனக்கு வந்து மொபைல் புக் பண்ணிவிட்டு அந்த டேட்லேயே உனக்கு டெலிவரி ஆகிடுச்சு. ஒரு வந்து உனக்கு சொல்லியிருப்பாங்க இந்த அரைவல் டைம் 2 daysன்னு சொல்லிட்டு. அந்த டேட்லேயே டெலிவரி ஆகிறது தான் இடிடின்னு சொல்லுவாங்க, இட்டுன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து மிஸ்ஸுனா அந்த டேட்டு தாண்டி 2 நாள் கழிச்சியோ இல்லை நெக்ஸ்ட் டே கழிச்சியோ வர்றது தான் மிஸ்ஸுன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா டெலிவரி ஸ்டேட்டஸ் என்னென்ன வரும்னா டெலிவரி, இன் டிரான்சிட், லாஸ்ட்டு. இது என்னன்னா இப்போ பாரு, டெலிவரினா இப்போ வந்து உனக்கு ஷிப்மெண்ட் எல்லாமே டெலிவரி ஆயிருக்கும். டெலிவரி இப்போது இன் டிரான்சிட்டில் இருக்குன்னா இன்னும் ஷிப்மெண்ட்டு இன்னும் டெலிவரி ஆகலை. ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா ரிமார்க்ஸில் போடுவாங்க, கஸ்டமர் சைட்லேருந்து
ரிக்வயர் டெலிவரி அட்ரஸ். இப்போ நீ வந்து ப்ராப்பராக அட்ரஸ் நீ கொடுத்துருக்க மாட்ட. சரியா? நீ வந்து மொபைல் புக் பண்ணியிருந்தனா நீ வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஒசூர் அட்ரஸ் கொடுத்துருப்ப. ஆனால் பின்கோட் வந்து மாற்றி கொடுத்துட்ருப்ப. எல்லாமே அட்ரஸ் கரெக்டாக இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் வந்து நம்மள ஒரு ஒசூரோட பின்கோட் வந்து 635-109 இல்லை 114 இருந்தனா நீ 109 கொடுக்க பதில் 114 கொடுத்துருப்ப. ஆனால் அட்ரஸில் கரெக்டாக இருக்கும். அவன் என்ன பண்ணியிருப்பான், பின்கோடில் தான் வச்சு தான் அவன் டெலிவரி பண்ணுவான், டெலிவரி பாய். அப்போது அந்த இடத்துல வேற ராங்லி வந்துட்டு டெலிவரி பின்கோடில் இருக்கும். அப்போது அந்த அந்த ஹப்புக்கு கால் பண்ணிவிட்டு இந்த ஷிப்மெண்ட் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி, நம்ம செக் பண்ணுறதுல அது வந்துட்டு எஸ்கலேஷன் டீம்ஸ் நிறைய டீம்ஸ் செப்பரேட்டாக இருக்கும். நம்மளுக்கு வந்து ஜஸ்ட் நம்ம டேஷ்போர்ட் கிரியேட் பண்ணி காட்டுறது. அதுக்கப்புறமா டெலிவரி ஸ்டேட்டஸ் நம்மளை எடுத்து காட்டணும். அப்புறம் வந்து பர்ஃபார்மன்ஸ் காட்டணும். அப்புறம் இடிடி பிரீச் எவ்வளோ ஷிப்மெண்ட் இருக்குது அதெல்லாம் காட்டுறது தான். நான் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, இதெல்லாம் மெயின் நம்மளுக்கு. இதெல்லாம் நம்மளுக்கு உள்ளே இருக்கிறது என்னென்ன கண்டென்ட் என்ன இருக்குது, இன்டர்வியூக்கு நம்மளுக்கு யூஸாக இருக்கும். நீ சொல்லுவா நான் வெறும் டேஷ்போர்ட் கிரியேட் பண்ணிட்டு இருந்தேன், நான் வந்து இடிடியை ப்ரீச் பண்ணி இவ்வளோ ஷிப்மெண்ட்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தேன்னு கேட்டானா, அப்போ என்ன சொல்லுவாங்க, அதுக்குள்ளே என்னென்ன இருக்குது, எவ்வளோ ஸ்டேட் நீ ஹேண்டில் பண்ணிட்டு இருந்த, அப்புறம் எந்தெந்த ஜோன் வைஸ் நீ வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தான்னு கேட்பாங்க. சரி, அதனால தான் இது வந்து ப்ரீஃபாக சொல்கிறேன். அதுக்கப்புறம் எஸ்எல்ஏ ப்ரீச் இன் டேஸ். இப்போது ஒரு எக்ஸாம்பிள் வந்து எஸ்எல்ஏனா சர்வீஸ் லெவல் அக்ரிமெண்ட்டு. சரியா? அந்த சர்வீஸ் லெவல் அக்ரிமெண்ட்டுக்குள்ளே நம்முடைய ஷிப்மெண்ட் வந்து டெலிவரி ஆகிடணும். இப்போ உங்ககிட்ட ஒரு கிளைண்ட் வந்து உங்ககிட்ட ஒரு 500 ஷிப்மெண்ட், இன்னைக்கு வந்து ஒரு 500 மொபைல் வந்து உன்கிட்ட கொடுத்துருணும். நீ வந்து டைரி அவங்ககிட்ட கான்ட்ராக்ட் வச்சிருப்ப. அது நீ வந்து டெலிவரி வந்து ஒரு ஹப்புக்கு வச்சிருப்ப. அவங்ககிட்ட இருந்து வாங்கி நீ விற்கிற. சரியா? அதுதான் வந்து சர்வீஸ் லெவல் அக்ரிமெண்ட்னு சொல்லுவாங்க. அந்த டைமுக்குள்ளே நீ வந்து வித்துடணும், இந்த மொபைலெல்லாம் வித்துடணும். அதுதான் சர்வீஸ் லெவல் அக்ரிமெண்ட்டு. நெக்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்னா இதுதான் மெயின். நீ எந்த கம்பெனி போனாலும் பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி தான் எடுப்பாங்க. இது பர்ஃபார்மன்ஸ் டிலே, அப்புறம் பார்த்தோன்னா ஆன் டைம். இது ஏன் டிலே ஆகுதுன்னா ஷிப்மெண்ட் ஆஃப்லோட் இருக்கும், ஒரு டைம் வந்து ஏர் ஷிப்மெண்ட் போயிருக்காது, அப்புறம் மிஸ் ரூட்ஸில் இருக்கும். அதனால தான் இது சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கண்டெய்னா நார்மலா, அப்புறம் வந்து பேட்டரியா, உள்ள என்ன பார்ட் இருக்குன்னு சொல்லிட்டு தான் கண்டெய்னு. இது ஓடிஏ லொக்கேஷன்னா உனக்கு வந்து நான் சர்வீசபிள் ஏரியான்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து நம்ம மொபைல் புக் பண்ணிவிட்டு ஒசூர் இருக்குது, ஆனால் ஒசூர்லேருந்து பார்த்தோன்னா சிட்டிக்குள்ளே வி கேன் டெலிவர்டு. சரி, ஆனால் சிட்டி தாண்டி இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வந்து சென்னத்தூர் இருக்குது, இப்போது பெத்தப்பள்ளி இருக்குன்னா அதுக்குள்ளே இருக்கிற கிராமம் இருக்கும். சரி, அந்த ஏரியாவுக்குள்ளே இந்த கொரியர் வந்து போக மாட்டான். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அது நியர்பை எந்த ஹப் இருக்கோ அந்த ஹப்புக்கு தான் அவன் டெலிவரி பண்ணுவான். கஸ்டமர் வந்து டைரெக்டாக செல்ஃப் கலெக்ட் பண்ணுவாங்க. இதுதான் ஓடிஏ லொக்கேஷன் சொல்லுவாங்க. சிட்டி கிளாஸ்னா இப்போ வந்து ரெஸ்ட் ஆஃப் இந்தியானா, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் வந்து என்னென்ன ஸ்டேட் இருக்குது, என்னென்ன ஜோன் வைஸஸ்க்கு போவோம். அதுக்கப்புறம் வித்தின் சிட்டினா, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வந்து பெங்களூர் டு பெங்களூர் வந்து வித்தின் சிட்டி. சரியா? அதுக்கப்புறம் சென்னைனா சென்னைக்குள்ளே ஒரு நியர்பை 40 கிலோமீட்டர்ஸ்க்குள்ளே தான் ஷிப்மெண்ட் வந்து போவோம். அதுக்கப்புறம் ஸ்டேட்னா இப்போ வந்து பெங்களூர் இருக்குன்னா பெங்களூர்லேருந்து மங்களூரு, சிக்மங்களூரு, அதுக்கப்புறமா ஹுப்ளி, தார்வாடு, அந்த ரீஜன். இப்போ சென்னையிலனா இங்கிருந்து ஒசூர், கன்னியாகுமரி, திருநெல்வேலி, நாகர்கோயில், அதெல்லாம் ஸ்டேட்டுன்னு சொல்லுவாங்க. ஸ்டேட்டுக்குள்ளே நிறைய ஷிப்மெண்ட் போகும். அதில் நிறைய வந்து டிஸ்ட்ரிக்ட் இருக்கும். அந்த டிஸ்ட்ரிக்ட் எல்லாம் ப்ரொவைட் பண்ணுவாங்க, ஸ்டேட்டுன்னு சொல்லுவாங்க. ஜோன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ உன் ஷிப்மெண்ட் வந்துட்டு ஜோனுக்குள்ளே எவ்வளோ போயிருக்கேன்னு சொல்கிறாங்க. இப்போ நான் உங்களுக்கெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இதுதான் ரா டேட்டான்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு எனக்கு வந்து பைவட் டேபிள் எப்படி போடுறதுன்னா, ஆல்ட் என்வி கொடுத்தனா ஷார்ட்கட் கீ. இந்த மாதிரி பைவட் டேபிள் வந்து கிரியேட் ஆகிடும். சரிங்களா? கிரியேட் ஆன பின்னாடி ஓகே கொடுத்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு பைவட் டேபிள் சார்ட் வந்துடும் நம்மளுக்கு. அதுக்கப்புறமா ரெஃபரன்ஸ் நம்பர் வந்து கொடுத்தனா ஆர்டர் வேல்யூ நம்பர். நான் ஒன்று உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இப்போ வந்து ஆர்ஜின் சிட்டி இங்கே போடுங்க, ஃபில்டரில் போடணும். அதுக்கப்புறமா எங்கே போனாலும் இதே தான் உங்களுக்கு ப்ரொசீஜர்ஸு. ஏன்னா இது ஏன்னா நான் சொல்கிறேன்னா, நம்மளுடைய எக்ஸல் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம வந்து டேட்டா அனாலிசிஸில் வந்து பார்த்தோன்னா பவர் பிஐ டெவலப்பராக போகலாம், பவர் பிஐ வந்து எம்ஐஎஸ் எக்ஸிக்யூட்டிவ் லெவலில் போகலாம், அதுக்கப்புறமா வந்து பிஸ்னஸ் அனாலிசிஸ்டில் போகலாம், டேட்டா அனாலிசிஸ்டில் போகலாம். நிறைய இதுக்கெல்லாம் யூஸ் ஆகுறது வந்து பார்த்து நம்மளுக்கு வந்து எக்ஸல் தான் மெயின். இந்த எக்ஸலில் பேஸ் பண்ணி தான் உனக்கு எக்ஸல் தெரிஞ்சிச்சுன்னா ஃபுல்லாகவே பவர் பிஐ ப்ளஸ் வந்து எஸ்கியூஎல் இந்த கொயரிஸ் எழுதிட்டு நம்ம வந்து டேட்டா விசுலேஷன் பண்ணி காட்டிடலாம். டேட்டா விசுலேஷன் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் லாஸ்ட்டில். அதுக்கப்புறமா இது வந்துட்டு வேறு என்ன பண்ணணும்னா,
எனக்கு வந்து ஏஜிங் இங்கே போட்டுடுங்க, ஏஜிங் போட்டுடுங்க. எனக்கு வந்து சிட்டி வேணும். சிட்டி கிளாஸ்ன்னு போடுறேன். இது வந்துட்டு ஒரு ப்ரொசீஜர். சரிங்களா? இதுக்கு வந்துட்டு எனக்கு இங்கே வந்து மோடு போடுறேன். இது வந்து ஒரு மோடு. சரிங்களா? ம். இங்கே போட்டுருக்கேன். இதை வந்து ஆல்ட் ஹெச்ஓ ஐ கொடுத்தனா பெருசாயிடும். நெக்ஸ்ட்டு பாக்ஸ் போடுங்க, ஆல் பார்டர்ஸ். இப்போ வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க, நான் உங்களுக்கு எல்லாம் காட்டுறேன். இப்போ எனக்கு வந்து இவ்வளோ வந்து ஆரிஜின் சிட்டி இருக்கு. எனக்கு வந்து பெங்களூர் மட்டும் தான் வேணும்னா பெங்களூர் மட்டும் கிளிக் பண்ணுங்க. பெங்களூர் கிளிக் பண்ணீங்கன்னா எனக்கு வந்து வித்தின் சிட்டிக்குள்ள எவ்வளோ ஷிப்மெண்ட். இது வந்து ஐ ஏஜிங்ஸ். சரியா? இதெல்லாம் ஐ ஏஜிங். இதுக்கப்புறம் பாருங்க, இங்க இங்க ஒன்று போட்டு காட்டுறேன். டெலிவரி டேட் காட்டுறேன். டெலிவரி ஸ்டேட்டஸ் இங்கே போடுங்க. சரிங்களா? இப்போ பாருங்க, மோடு சர்ஃபேஸ் மோடு. இப்போ வந்துட்டு ஏர் ஷிப்மெண்ட் எவ்வளோ போயிருக்கு. இது வந்து ஏர் ஷிப். உங்கள்கிட்ட கிளைண்ட் கேட்குறான், எனக்கு வந்து பெங்களூர் வேர் ஹவுஸில் எவ்வளோ ஷிப்மெண்ட் வந்து பர் டேக்கு போயிருக்கு, எனக்கு வந்து எவ்வளோ ஷிப்மெண்ட் வந்து டெலிவரி ஆயிருக்குன்னு காட்ட சொல்லுவான். இப்போ டெலிவரி ஸ்டேட்டஸ் இங்கே போட்டுடுங்க. நெக்ஸ்ட் வந்து டெலிவரி டேட்டு இங்கே பாருங்க. டெலிவரி டேட் இங்கே போட்டிங்கன்னா இங்கே காட்டிட்டோம். இங்கே பார்த்தீங்களா? ஒரு செகண்ட். இது போயிட்டு டிசைன் கொடுத்துட்டு ரிப்போர்ட் லே அவுட் கொடுத்தீங்கன்னா ஷோ இன் டேபிளர் ஃபார்ம் இருக்கும். இந்த டேபிளர் ஃபார்மெல்லாம் நம்மளுக்கு வந்து பவர் பிஐல வந்து அது அட்வான்ஸாக நம்மளுக்கு தெரியும். இதெல்லாம் எக்ஸலில் நம்ம இப்போ நான் என்னென்ன பண்ணுறேனோ எல்லாமே பவர் பிஐல இருக்கு. இங்கே பாருங்க. இப்போ எப்படி பிரிச்சுன்னு பார்த்தீங்களா? உங்களுக்கு புரிஞ்சுதா? யாராச்சும் புரிஞ்சுதுண்ணா. சொல்லுங்க. ஆனா யாராச்சும் புரிஞ்சுது. ஆனா இப்ப நீங்க ஃபில்டர்ல போட்டீங்கல்ல, மோடு, டெலிவரி ஸ்டேட்டஸ், ஆமா ரோல் ஆமா வந்து டெலிவரி டேட்டு, சிட்டி கிளாஸ்ன்ட்டு. ஆமா. அது வந்து நம்ம ஃபில்டர்ல போட்ட மோடு ரோஸ்ல போட்டா, இல்லைன்னா டெலிவரி டேட் ரோல்ஸ்ல இருக்குல்ல, அது வந்து ஃபில்டர்ல போட்டா. இப்போ பாருங்க, இது ஒரு மெத்தடு. இன்னும் நீங்க சொல்றேன், நீங்க எப்படி போறேன்னு சொல்ல நான் சொல்றேன். இது என்ன போட்டிருக்கேன். இப்போ உனக்கு என்னென்ன வேணும் சொல்ல பண்ணிதானே. இப்போ என்னென்ன வேணும் சொல்லு. இதெல்லாம் எடுத்துடுறேன் உனக்கு. இப்போ எல்லாமே எடுத்துடுறேன். நீ என்னென்ன சொல்லு. இப்போ என்னென்ன வேணும்னு சொல்லு, நான் அதை போட்டு காட்டுறேன் உனக்கு. நான் ஏஜிங் எடுத்துடுறேன், டெலிவரி டேட் எடுத்துடுறேன், சிட்டி கிளாஸ் எடுத்துறேன். ஜஸ்ட் நான் வந்துட்டு நம்பர் மட்டும் தான் போட்டிருப்பேன். இல்ல சொல்லு அலெக்ஸ். இல்லைண்ணா, இப்ப மந்த் போடுறீங்க. இப்போ நீங்க எதை போடணும்னு சொல்லு. ஃபில்டர்ல எது போடணும், ரோஸ்ல எது போடணும், காலம்ஸ் எது போடணும்னு சொல்லி நான் போட்டு தரேன். இங்க இருக்கு பாரு, எல்லாமே நான் செலக்ட் பண்றேன். ஆரிஜின். இப்போ உனக்கு என்ன போட்டு காட்டணும் சொல்லு. இப்போ ஆரிஜின்ஸ் உனக்கு ஃபில்டர்ல என்ன மந்த் போடுங்கண்ணா. மந்தா? ஒரு செகண்ட். மந்த் போட்டேன். சரியா? மந்த் போட்டுட்டேன். நீ சொல்ற மாதிரி மந்த் போட்டுட்டேன். மந்த் போட்டா ஒரே ஒரு மந்த் மட்டும் தான் இருக்கு. சரியா? ஒரு மந்த் தான் இருக்கு. இங்க டேட்டாஸ் வேற ஏதாச்சும் நம்ம டேட்டாஸ் போட்டே ஆகணும். இல்ல டெலிவரி டேட் போடணும். இங்க பாருங்க, இப்போ டெலிவரி டேட் இங்க வந்து ரோஸ்ல போட்டாதான் இப்போ உனக்கு இந்த 1ஆம் தேதியில 2 நம்பர் போயிருக்கு, 2ஆம் தேதியில 225 போயிருக்கு. இது வந்து டெலிவரி ஸ்டேட்டஸ் நான் வந்து ஃபில்டர்ல போடுறேன்னா இப்போ பாருங்க, உனக்கு ஈஸியா புரியும். இப்போ டெலிவரி இன் டிரான்சிட் லாஸ்ட் எல்லாமே இருக்கும். சரியா? இப்போ எனக்கு வந்து 1ஆம் தேதி எவ்வளோ ஷிப்மெண்ட் லாஸ்ட் இருக்கு அது செக் பண்ண சொல்லுவாங்க. அப்போ 1ஆம் தேதியில வந்து எவ்வளோ ஷிப்மெண்ட் லாஸ்ட் இருக்கு, எதுவுமே லாஸ்ட் கிடையாது. 1ஆம் தேதி எதுவுமே இல்லை. சரியா? நெக்ஸ்ட் இன் டிரான்சிட் எவ்வளோ இருக்குன்னு கேட்பாங்க. 1ஆம் தேதி எதுவுமே கிடையாது. ஏன்னா டெலிவரி ஸ்டேட்டஸ்ல. அதுக்கப்புறமா எனக்கு டெலிவரி வேணும்னா இங்க பாரு, இது வந்துட்டு ஜஸ்ட் வந்துட்டு இப்போ இதுல வந்து ஒரு இது ஒரு இன்னொரு மந்த் இருந்துச்சுன்னா, ஜூன் மந்த் இருந்துச்சுன்னா உனக்கு கிளியரா சொல்லி கொடுத்துருப்பேன் எப்படின்ற. இப்போ இதுவும் ஹலோ.
அண்ணா ஆக்சுவலா வந்துட்டு நீ அந்த பைவட் அந்த டேபிள் போடுவோம் பாத்தீங்களா? ஆமா அது அது எடுத்து வை. நான் வெள்ளையனுக்கு சொல்றேன், அலெக்சாண்டருக்கு சொல்றேன் நான் எப்படின்ட்டு. ஆக்சுவலா வந்து அலெக்சாண்டர், சொல்றா. அது எப்படின்னா இப்போ வந்து உனக்கு வந்து மேனேஜர் சொல்றாரு, இப்போ வந்து இப்போ இந்த சிட்டிக்குள்ள வந்து எந்தெந்த ஷிப்மெண்ட் வந்து போயிருக்கு, எந்தெந்த டேட்ல போயிருக்கு, அப்புறம் எவ்வளவு வந்து எவ்வளவு டெலிவரி போயிருக்கு? ஆயிருக்கு, எவ்வளவு இன்டெலிவரி ஆயிருக்கு அப்படின்னு ம். சொல்லிட்டு உனக்கு கேக்குறாரு. அப்ப நீ என்ன ம். பண்றன்னா, நீ வந்து பார்த்தனா ஃபில்டரு, காலம்ஸ், ரோஸ், வேல்யூஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? ஆ. ஸோ அதுல வந்து நீ வந்து ஃபில்டர் பண்ணி பார்க்கணும். ஃபில்டர் பண்ணி பார்க்கணும்னா நீ வந்து இப்போ எங்க அண்ணா வந்து இப்போ மந்த், டெலிவரி டேட் அதெல்லாம் போட்டிருக்காரு இல்லையா? ஸோ ஆ. அதுல இருந்து இப்போ காலம் டேட்டுக்கு வந்து காலம்ஸ்ல வந்து பார்த்தோன்னா, ஸோ நம்மளுக்கு என்ன தேவை, அவரு மேனேஜர் என்ன கேட்டிருக்கிறாரோ அது ம். என்ன தேவையோ அது வந்து நம்ம காலம்ஸ்ல போட்டா, இப்போ ம். இப்போ அந்த ரோஸ் இருக்கு பாரு, இப்போ ஸ்டேட் போட்டிருக்காரு பாத்தியா? ம். அந்த ஸ்டேட்ல வந்து டெலிவரி டேட், அந்த ஸ்டேட்ல வந்து ஸ்டேட் போட்டோம், ரோஸ்ல ஸ்டேட் போட்டோம். இந்த ஃபில்டர்ல வந்து டெலிவரி டேட், டெலிவரி ஸ்டேட்டஸ் எல்லாம் போட்டிருக்காரு இல்லையா? ம். அது அது வந்து இப்போ அந்த ஃபில்டர்ல வந்து டெலிவரி டேட், டெலிவரி ஸ்டேட்டஸ் போட்டிருக்காரு, ரோஸ்ல ஸ்டேட் போட்டிருக்காரு, காலம்ஸ்ல ஹேகிங், அதுக்கப்புறம் வேல்யூஸ்ல வந்து பார்த்தோன்னா கவுண்ட் ஆஃப் ரெஃபரன்ஸ் நம்பர் போட்டிருக்காரு. இப்போ ம். இப்போ அது போட்ட உடனே நீ தான் வந்து ஒன்னொன்னா வந்து போட்டு பார்க்கணும். ஸோ அதுல நீ வந்து ம். ஃபில்டரு, காலம்ஸ், ரோஸ், வேல்யூஸ் அதெல்லாம் ஒன்னொன்னா நீ போட்டு பார்க்கும்போது உனக்கு அந்த ம். டேபிள்ஸ்ல வரும் பாரு உனக்கு. ம். அதோடைய டேட்டாஸ் ஃபுல்லாவே அந்த டேபிள்ஸ்ல வரும். அந்த சேஞ்ச் ஆகும் நம்ம டேபிள்ஸ்ல போட வரும்போது போட. ம். அந்த டேபிள்ஸ்ல வரும்போது உனக்கே வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் உனக்கு வந்துரும் அதுல. ம். ஸோ நீ அலெக்ஸ், இப்போ மேனேஜருக்கு காட்டும்போது இப்போ ஒரு நிமிஷம் இரு. இப்போ நான் வந்துட்டு இன்னொரு ஒன்று சொல்லி தரேன். இப்போ உங்கள்கிட்ட ஒரு எக்ஸாம்பிள் வந்து தமிழ்நாடு ஸ்டேட் வச்சுக்கோ. சரியா? ம். தமிழ்நாடு இங்கே ம். இங்கே வந்து ஃபில்டர் இருக்கும், இவ்வளோ ஸ்டேட் இருக்கும். அதில் ம். என்ன பண்ணுறேன்னா, இதில் வந்து எப்பவுமே வந்து ஃபில்டரில் வந்து உனக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே இங்கே ஆட் பண்ணிக்கோ. டெலிவரி டேட்டு, ம். டெலிவரி ஸ்டேட்டஸ், எனக்கு மோடு. இப்போ வந்து எனக்கு மோடு கூட ஆட் ம். பண்ணுற போகிறேன். இப்போ நான் இங்கே போட்டிருக்கேன், மந்த்து தான் ஆட் பண்ணியிருக்கேன். ம். நெக்ஸ்ட் வந்து மோடு ஆட் பண்ண போகிறேன். இங்கே வந்து மோடு இங்கே வந்து கிளிக் பண்ணிக்கோ. சரியா? ஓகேண்ணா. இங்கே பாரு. இப்போ ஆட் பண்ண உடனே இப்போ என்னன்னா, இப்போ பாரு, இது எல்லாமே செலக்ட் பண்ணிக்கோ. இங்க பாரு, இதெல்லாம் பண்ணிட்டுனா இதுக்கப்புறமா ம். என்னன்னா, இப்போ உனக்கு எந்த ஸ்டேட்ல வேணும்னா இங்க செலக்ட் பண்ணிக்கோ. தமிழ்நாடுனா தமிழ்நாடு. இங்க செலக்ட் பண்ணிட்டு இங்க கிளிக் பண்ணிக்கோ. அப்படி எவ்வளோ இருக்கு? வெறும் 13 ஷிப்மெண்ட் தான் இருக்கு. ம். புரிஞ்சுதா? டெலிவரி புரிஞ்சுதுண்ணா. ஆயிருக்கிறது. அந்த 13 ஷிப்மெண்ட்டை இப்போ பாரு, இங்க 13 ஷிப்மெண்ட்டுக்கு என்ன வேல்யூ இருக்கு? இது எனக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்குது. இன்னொரு காலம்ல போட்டுக்கோ. சரியா? ம். ஸ்கிரீன் தெரியலையா? தெரியுதுண்ணா. இல்ல எக்ஸல் தெரியுதா? தெரியுது. ஒரு செகண்ட். என்ன போன் ரெண்டு முறை தெரியுது. நீ இது போக முடியாதா? இது ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கு எனக்கு. இது எது போக முடியாதா? இந்த வீடியோ இருக்கு பாத்தீங்களா, பிளாக் கலர்ல பிளாக் கலர்ல வீடியோவா? சரி, நான் அப்புறமா உனக்கு காட்டுறேன். எனக்கு இல்ல, வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு போட்டோ எடுத்து அனுப்பிச்சுடு. ஒரு செகண்ட். அலெக்ஸ், சொல்லுண்ணா. இங்க பாரு. இப்போ இது எப்படின்னா, இங்க இப்படி போட்டுட்டு இருக்க அடுத்த பேஜ்ல போட்டிருக்கேன். உண்டு கிளைண்ட் கேட்குறான், எனக்கு வந்து தமிழ்நாடு ஸ்டேட்ல எவ்வளோ ஷிப்மெண்ட் வந்து போயிருக்கு, இவ்வளோ நாளுக்குள்ள பிரீச் ஆயிருக்குன்னா இப்போ எனக்கு பர்சன்டேஜ் சொல்லுன்னு சொல்லுவான். சரியா? அப்போ இதே ம். வந்து காப்பி பண்ணி இங்க பேஸ்ட் பண்ணிட்டு இது வந்து சின்னசா வேல்யூ இருக்கு. இப்போ என்ன பண்றேன்னா, தமிழ்நாடு வேணாம், எனக்கு இன்னும் ஒரு நிறைய வேல்யூஸ் இருக்கிறது காட்டுறாரு. இப்போ டெல்லி எடுத்துக்கோ, நிறைய வேல்யூஸ் இருக்கும். தமிழ்நாடு கம்மி தான் போயிருக்கோம். கொஸ்டின் ஏன் அந்த அந்த அது ஜஸ்ட் ஒரு இதுதான், அதை ட்ராக் பண்ணி சைடுல விட்டுரு, நீ கீழே வச்சிரு. சைட்ல வச்சா எனக்கு கரெக்டா தெரிய மாட்டேங்குது இது. இல்ல, இன்னும் கீழே வா, இன்னும் கீழே லாஸ்ட்ல விட்டுரு, இங்க ஹைட் பண்றது.
உனக்கு தேவையான ஹைட் பிளேஸ்ல வச்சிருது. ஹைட் பண்ண முடியலையே. அது அதை இழுத்து கீழே விடுற அந்த விண்டோவை டிராக் பண்ணி சைடுல இன்னும் பாட்டம்ல வச்சிரு. பாட்டம் தான் வச்சிருக்கேன். விடு அங்க ஆக்சுவலா விடு. நான் செக் பண்ணலாம் நெக்ஸ்ட் டைம். ஓகேவா? சரி. இங்க இருக்குல்ல அலெக்ஸ், ஆமாண்ணா. ஓகேவா? இது வந்து என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி வந்துட்டு வெறும் இது என்ன ஸ்டேட்? தமிழ்நாடு தான். இப்போ ஓகேவா? இதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு ஷோ வேல்யூஸில் போயிட்டு எனக்கு பர்சன்டேஜ் வேணும்னா ரன்னிங் டோட்டல் இன் இருக்கும். இதில் கிளிக் பண்ணால் ஸ்டேட்டில் போயிட்டு ஏஜிங் கிளிக் பண்ணால் இந்த பர்சன்டேஜ் நம்மளுக்கு வந்துடும். ஓகேவா? புரிஞ்சுதா? புரிஞ்சுது. இது 1 day shipment உடைய பர்சன்டேஜ். ஆமாம். இப்போ ஒரு நாள் எவ்வளோ போயிருக்குன்னா 23% போயிருக்கு. இப்போ 2னா எவ்வளோ பர்சன்டேஜ்? 2 நாளில் 85% பண்ணியிருக்காங்க. 3rd நாளில் வந்து 100% அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இதே வந்து நான் உனக்கு ஒரு லைவாக காட்டுறேன் பாரு. ஒரு செகண்டு நான் அப்படியே காட்டுறேன். லைவாக தான் காட்டுறேன் உனக்கு. இதை எடுத்து காட்டுறேன். இது நான் பண்ணது காலையில். சரியா? இன்னைக்கு டேட்டில் பண்ணியிருக்கேன். சரியா? இது வந்து ரா டேட்டா. சரியா? அவன் என்ன எனக்கு கேட்டானாக்க எனக்கு வந்து எனக்கு கொஸ்டின் இதுக்கு எனக்கு வந்து எப்படின்னா எவ்வளோ ஷிப்மெண்ட் வந்து டெலிவரி ஆயிருக்கு, எவ்வளோ ஷிப்மெண்ட் வந்துட்டு எந்த டைமில் போயிருக்கு எல்லாம் எனக்கு எடுத்து காட்டுன்னு சொல்லியிருக்கான். இது நான் வந்து செப்பரேட்டாக ஆட் பண்ணேன். இதுக்கு வந்துட்டு ஹவர்ஸ் நான் போட்டு கொடுத்துருக்கேன். சரியா? இதுதான் பைவேட் டேபிள்னு சொல்லுவாங்க. இந்த ஷிப்மெண்ட்டில் ஒரு வீக்கு 1 வீக்குள்ள 1 வீக்கு 2 வீக்ஸ்லன்னு சொல்லுவாங்க. இப்போ எவ்வளோ 5 வீக் ஒரு மாசத்துல வந்து 5 வீக் 4 வீக்ஸ்ல வரும். இப்போ பாருங்க உங்களுக்கு ஒரு வீக்குன்னு காட்டுறேன். இப்போ காட்டுனா இதில் வந்து பார்த்தோன்னா 5ஆம் தேதியிலேருந்து டெலிவரி பண்ணியிருக்காங்க. 10 ஷிப்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த 10 ஷிப்மெண்ட்டு 5ஆம் தேதியை பாரு. இப்போ 5ஆம் தேதியில் எவ்வளோ ஷிப்மெண்ட் டெலிவரி ஆயிருக்கு? இப்போ இங்கே இருக்கோம் 10 ஷிப்மெண்ட் டெலிவரி ஆயிருக்கு. 10 ஷிப்மெண்ட்டில் 1 மணி தான் அவன் டெலிவரி பண்ணி ஆரம்பிச்சிருக்கான். சரியா? 2 மணில இது எதுவுமே பண்ணல. இது மாதிரி பர்ஃபார்மன்ஸ் கேட்பாங்க அவன். இன்னும் காட்டுற மாதிரி இதெல்லாம் பர்ஃபார்மன்ஸ் கேட்பான். இது வந்து ஒரு மீட்டிங்கில் இதெல்லாம் டேஷ்போர்டில் கிரியேட் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க, நெக்ஸ்ட்டு டேட்டா வந்து எனக்கு இந்த மாதிரி போடலாம். நிறைய இருக்குது இதில் எக்ஸல்ல. உங்களுக்கு சொல்லித்தரணும் ஒரு நாள். அதுக்கப்புறமா இப்போ பாருங்க இந்த ஷிப்மெண்ட்ல எவ்வளோ போயிருக்கு எல்லாம் கேட்பாங்க ஒரு கனெக்ட் பண்ணி சொல்லிட்டு. இது எனக்கு இதுதான் அவங்களுக்கு வந்து மெயினா. இப்போ உன்கிட்ட இந்த ஆர்சிஏ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் இது இங்க பாருங்க. இப்போ புதுசாகவே உனக்கு போட்டு காட்டுறேன். எப்படி வந்து பைவேட் டேபிள் போகிறதுனா ஃபுல்லாக செலக்ட் பண்ணு. கண்ட்ரோலே கொடுத்துட்டு ஆல்ட்டு NV. சரியா? அது கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் உனக்கு எதனா உங்களுக்கு சொல்லி நான் பண்ணி தரேன் இதில். இப்போ ஆர்டர் நம்பர் இங்கே போட்டுக்கோங்க. வேல்யூஸில் எப்பவுமே ஆர்டர் நம்பர் வந்து வேல்யூஸில் தான் வரும். நெக்ஸ்ட்டு எனக்கு டேட்டு இங்கே போடுங்க. டேட்டு எனக்கு டெலிவரி டேட்டும் வேணும்னா டெலிவரி டேட்டு இங்கே ஆக்சுவல் டேட்டு. சரியா? நெக்ஸ்ட்டு வேற என்ன வேணும்? நெக்ஸ்ட் ப்ராடக்ட்டு வேணும்னா ப்ராடக்ட் இங்கே போடு. அதுக்கப்புறம் டெலிவரி ஸ்டேட்டஸ் இங்கே போட்டுங்க. எப்பயுமே ஃபில்டர் வந்து டெலிவரி ஸ்டேட்டஸ் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு மந்த் வேணும்னா மந்த் இங்கே போட்டுக்கோ, இல்லை மந்த்து கூட இங்கே போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு கெரியர் நேம் வேணும்னா இது எல்லாமே இங்கே போடுங்க. நெக்ஸ்ட்டு டெஸ்டினேஷன் சிட்டி வேணும்னா இங்கே போடுங்க. நெக்ஸ்ட்டு ஏஜிங்
இல்லைன்னா ஹவர் இங்கே போடுங்க. இது எப்படி இப்படி வந்திருக்குங்களா? இதை போய் ஃபுல்லாமே செலக்ட் பண்ணுங்க. டிசைன் போங்க, ரிப்போர்ட் லேஅவுட் போங்க, ஷோ அண்ட் டேபிள் இன் ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். அப்புறம் ஹால்ட்டு HOI கொடுத்தீங்கன்னா அது வந்து இது ஒரு மெத்தடு இது பைவட் டேபிள் போடுறதுக்கு. சரியா? இது ஒரு மெத்தடு. இன்னொரு மெத்தடு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இது ஒரு மெத்தட் போடலாம். இன்னொரு மெத்தடு பாருங்க. ஆல்ட் NV, நெக்ஸ்ட் ரைட் கிளிக் பண்ணுங்க, பைவட் டேபிள் ஆப்ஷனு, டிஸ்பிளே, கிளாஸுக்கு கிளிக் பண்ணுங்க. இது மாதிரி வந்துடும். நம்ம இது ஒரு மெத்தட் சொல்லி தரேன். ஆக்சுவல் டெலிவரி டேட்டு, நெக்ஸ்ட் எனக்கு வீக்கு வேணும்னா வீக்கு, அதுக்கப்புறம் ஹவர்ஸு, நெக்ஸ்ட் ஆர்டர் நம்பரு, அதுக்கப்புறம் டெலிவரி ஸ்டேட்டஸ். சரிங்களா? இது ஒரு மெத்தடு. சரிங்களா? இது ஒரு மெத்தடு, இது ஒரு மெத்தடு. சரிங்களா? உங்களுக்கு என்ன வேணும் இதில் போட்டலாம். நீங்கள் அதை மாடிஃபிகேஷனே பண்ண தேவையில்ல. இப்போ எனக்கு மந்த் வேணால் மந்த் பக்கத்துலேயே வந்துடும். நெக்ஸ்ட்டு குவான்டிட்டி வேணும்னா குவான்டிட்டி கூட இங்கே போட்டலாம். லாஸ்ட்டில் ட்ராக் பண்ணுங்க. சரிங்களா? உங்களுக்கு எல்லாம் வந்துச்சுங்களா? இப்போ இங்கே பாருங்க, கவுண்ட் நம்பர்னா இது வந்துட்டு ஓவரால் இது சரி ஆர்டர் நம்பரு. இப்போ வீக்னா எவ்வளோ வீக் இருக்கு, ஃபர்ஸ்ட் வீக்கு, செகண்ட் வீக்கு, தேர்ட் வீக்கு, ஃபோர்த் வீக்கு, அப்புறம் ஃபிஃப்த் வீக்கு. ஃபிஃப்த் வீக் எப்படி சொல்கிறேன்னா வீக்குன்னு சொல்கிறது இங்கே பாருங்க கேலண்டரில் நம்ம கேலண்டரில் பாருங்க, இதுதான் ஒரு வீக்குன்னு சொல்லுவாங்க. 1 2 3 4 5 5மே சேர்ந்து ஒரு வீக்கு. ஃபஸ்ட்டு வந்துட்டு ஃப்ரைடேலேருந்து சாட்டர்டே வரைக்கும் ஒரு வீக்கு. நெக்ஸ்ட் வந்து ஃப்ரைடேலேருந்து சாட்டர்டே செகண்ட் வீக்கு. நெக்ஸ்ட் ஃப்ரைடேலேருந்து சாட்டர்டே தேர்ட் வீக்கு. இது வந்துட்டு ஃப்ரைடேலேருந்து சாட்டர்டே ஃபோர்த் வீக்கு. நெக்ஸ்ட் இது லாஸ்ட் முடிய போகுது, அது வந்து ஃபிஃப்த் வீக்குன்னு சொல்லுவாங்க. இதுதான் உங்களுக்கு வந்து வீக் வைஸ்ன்னு கேட்பாங்க. உங்ககிட்ட வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் வீக்ல எவ்வளோ ஷிப்மெண்ட் போயிருக்கு ஃபர்ஸ்ட் வீக்ல டோட்டலா இங்க இருக்கு பாருங்க. என்ன புரிஞ்சுதா? புரிஞ்சுது. ஆனா ஸ்ட்ரக் நான் ஆயிட்டே இருக்கு. கிளாஸ் வந்து டிஸ்கனெக்ட் பண்றேன். சகாயராஜ் எடுப்பாரு அவர் இப்போ. Hey guys, good evening. Am I audible? Yeah. Hello? Okay. ஓகே. அன்னைக்கு பார்த்த மாதிரி நம்ம இது எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம் இன்னைக்கும். ஓகேவா? ஸோ எல்லாரும் வந்து யூ கனெக்ட் யுவர் டேட்டா பேசஸ். எல்லாரும் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுங்க. கனெக்ட் யுவர் டேட்டா பேசஸ். யூ ஆர் கோயிங் டு ஒர்க் வித் மீ. யூ ஆர் கோயிங் டு கோட் அலாங் வித் மீ. ஓகே
கைஸ் சிஸ்டம் இருக்கீங்களா மொபைல் இருக்கீங்களா? மொபைல்ல இருக்கேன் நானு. மொபைல்ல ஏன் சிஸ்டம் ஜாயின் பண்ணல? நான் அன்னைக்கே சொன்னேன்ல உங்களுக்கு சிஸ்டம் ஜாயின் பண்ணணும்னு சொல்லி. பிகாஸ் மொபைல்ல பண்ணா எப்போ நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க? ம் ஓகே. வேற யாரெல்லாம் ஃபோன்ல இருக்கீங்க? எல்லாரும் ஃபோன்ல இருக்கீங்களா கைஸ்? எல்லாரும் ஃபோன்ல தான் இருக்கீங்களா? யாரும் அப்போ லாகின் பண்ணல சிஸ்டம்ல. கொரி போட்டு பாருங்களா இல்லையா? ம் கைஸ் நெக்ஸ்ட் வீக் மிட்ல இருந்து நான் பவர் பி ஆரம்பிச்சிருவேன். இன்னும் 2 கிளாஸ் தான் இருக்கு. நீங்க எஸ்கியூஎல் ஸ்ட்ராங் ஆனா தான் நான் அடுத்ததுக்கு போக முடியும். ஓகேவா? நீங்க சொன்னாதான் நான் அடுத்த இதுக்கு போலாமா வேணாம் டிசைட் பண்ண முடியும். எடுத்த டாபிக் வரைக்கும் கிளியரா இருக்கீங்களா இல்லையா? இல்ல இன்னும் ரிவிஷன் வேணுமா? ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? ம் ஓகே ஃபைன். கைஸ் ஸ்க்ரீன் தெரியுதா? கைஸ் அன்மியூட் பண்ணி பேசுங்க. நீங்க சொன்னாதான் எனக்கு தெரியும் ஸ்க்ரீன் தெரியுதா இல்லையா அப்படின்னு. தெரியுதுண்ணா, ஸ்கிரீன் தெரியுதுண்ணா. ஓகே ஸ்டார்ட் பண்ணலாமா சினாரியோஸ்? ஓகேவா? ஓகே ஸோ அன்னைக்கு எடுத்த மாதிரி ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஓகே ஷோ எம்ப்ளாயீஸ் whose லாஸ்ட் நேம் ends with n. ஸோ இது என்ன சொல்றாங்க? யாராவது எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. லாஸ்ட் நேம் ends with n. ஓகே லாஸ்ட் நேம் வந்து n ல முடியணும். புரியுதா? அதான் ends with n போடுறாங்க. லாஸ்ட் நேம் n ல யாராருக்கெல்லாம் முடியுதோ அவங்களோட எம்ப்ளாயீஸ் டீடைல் வேணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? நான் கொரி போடுறேன் பாருங்க. செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயீஸ் வேர் லாஸ்ட் நேம் லைக். பிகாஸ் லைக் கமெண்ட் தான் போட போறோம். லாஸ்ட் நேம் லைக். ஓகே என்ன லைக்? ஸோ பர்சன்டேஜ் n. ஸோ என்னுக்கு முன்னாடி எனக்கு என்ன இருந்தாலும் ஓகே, பட் என்னல முடியணும் அப்படின்னு இருக்கும்போது பர்சன்டேஜ் வந்து முன்னாடி போடணும். ஓகேவா? எனக்கு என்ல ஆரம்பிக்கணும்னா பர்சன்டேஜ் பின்னாடி போடலாம். இப்போ பர்சன்டேஜ் முன்னாடி பின்னாடி இருந்துச்சுன்னா n வந்து இன் பிட்வீன்ல இருக்கலாம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி கன்சிடர் பண்ணிக்கோங்க. இப்போ என்ல முடியணும் அப்படின்னா n should be at the last. இப்போ ரன் பண்ணோம்னா என்ன வருது நமக்கு? எத்தனை பேர் என்ல இருக்க பாருங்க. இதெல்லாம் என்ல முடியுதா? லாஸ்ட் நேம் அகஸ்டின், சென்னு, ஊர்மான், வெல்லாம், சம் எல்லா நேம்ஸும் என்ல முடியுதா? இதுவே ஈல முடியும்னு பார்த்தா ஜஸ்ட் டைப் த இ. ஸோ 3 பேர் தான் ஈல முடியுது லாஸ்ட் நேம். ஓகே அண்ட் ஹெச்ல முடியுதுன்னா பார்த்தோன்னா ஸோ ஹெச்ல வந்து இத்தனை பேர் முடியுது. புரியுதா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ரெக்குயர்மெண்ட் வரும். யாரெல்லாம் என்ல முடியுது உங்களுக்கு லிஸ்ட் அவுட் கொண்டு வாங்க அப்படின்ட்டு. ஃபைன். லிஸ்ட் த எம்ப்ளாயீஸ் who have LL in the first name. டபுள் எல் ஃபர்ஸ்ட் நேம்ல டபுள் எல் வேணும். ஓகேவா? ஸோ அதை கொரி போறேன் பாருங்க. செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயீஸ் வேர் ஃபர்ஸ்ட் நேம் லைக். நான் ஏன் இங்க ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் மாத்தி போடுறேன்? இங்க லாஸ்ட் நேம் போட்டிருக்கேன், இங்க ஃபர்ஸ்ட் நேம் போட்டிருக்கேன். இங்க ஸ்பெசிஃபிக்கா அவங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க எனக்கு லாஸ்ட் நேம்ல எனக்கு வந்து என்ல முடியணும், பட் இங்க வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் நேம்ல எல்எல் இருக்கணும். ஓகேவா? ஸோ நம்ம எந்த காலம்ல தேட போறோங்கிறத நமக்கு வேர் கிளாஸ்க்கு அப்புறம் போட போறோம் ஃபர்ஸ்ட் நேம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் லைக் கமாண்ட் லைக்குன்னு போட்டுட்டு இன் பிட்வீன்ல அவங்களுக்கு வேணும் இல்லையா? இன் பிட்வீன்ல எங்கெங்கெல்லாம் எல்ல இருக்கோ. ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட்ல என்ன இருக்கணும் எனக்கு கவலை இல்லை, லாஸ்ட்ல என்ன இருந்தாலும் கவலை இல்லை. எனக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து எல்எல் சேர்ந்தாப்புல இருக்கணும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி கேட்குறாங்க அப்படின்னா இப்படி கொரி போடலாம். ஸோ இத்தனை பேருக்கு ஃபர்ஸ்ட் நேம்ல வள்ளி, ஷெல்லி, ஏதாவது இருக்கு, அலன், வில்லியம், ஈலன், கெல்லி, ரேண்டால். ஓகேவா? ஷெல்லி இன் பிட்வீன் எங்க வேணா இருக்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் நேம்ல டபுள் எல் சேர்ந்த மாதிரி எங்க வேணா இருக்கலாம். ஸோ அதை கேட்கறது தான் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே ஃபைன். ஓகே இது நேத்தே பார்த்தோம். எம்ப்ளாயீஸ் who don't earn any கமிஷன். கமிஷன் யாருக்கெல்லாம் இல்லையோ அவங்க லிஸ்ட் வேணும்னு கேட்குறாங்க. ஓகேவா? செலக்ட் ஃபர்ஸ்ட் நேம் கமா லாஸ்ட் நேம் ஃப்ரம் எம்ப்ளாயீஸ் வேர். ஓகேவா? எதுல இல்ல நம்ம ஃபில்டர் காலம் எங்க வரணும்?
கமிஷன் யாருக்கெல்லாம் இல்லையோ ஸோ இதே நம்ம ஃபில்டர் காலமா வரணும். ஸோ ஃபில்டர் காலம் இஸ் கமிஷன் பர்சன்டேஜ். கமிஷன் பர்சன்டேஜ் இஸ் நல். புரியுதா? நல் மீன்ஸ் வாட்? எங்கெல்லாம் எனக்கு எம்டியா இருக்கோ அதெல்லாம் கொண்டு வரணுங்க நல் யூஸ் பண்றோம். ஸோ இது ஃபில்டர் பண்ணோம்னா நமக்கு எத்தனை பேருக்கு? ஆல்மோஸ்ட் 72 பேருக்கு வந்து கமிஷனே கிடையாது. இத்தனை பேர் வந்து எந்த கமிஷனும் வாங்காம இருக்காங்க கம்பெனில. ஓகேவா? ஓகே, இந்த கொரி பாருங்க. சேலரி நாட் பிட்வீன் 30,000 to 60,000. எனக்கு வந்து யாரெல்லாம் சேலரி வந்து இந்த ரேஞ்சுக்குள்ள வாங்காம இருக்காங்களோ அந்த லிஸ்ட் வேணும். நம்ம ப்ரீவியஸா ஒரு கொரி பார்த்தோம், யாரெல்லாம் இந்த ரேஞ்ச்ல வாங்குறாங்கன்ற ஒரு கொரி பார்த்தோம். இப்போ யாரெல்லாம் சேலரி இந்த ரேஞ்சில் வாங்காம இருக்காங்க அப்படின்றத பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ ஃபைன். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயீஸ் வேர் salary not between, புரியுதா? between 10,000 and நமக்கு இது இல்லை, ஐ மீன் என்ன சொல்றது, இந்த 60 மேல போகல, நம்ம இந்த பிட்வீன்ல போகலாம். ஓகே, நாட் பிட்வீன் போட்டிருக்கேன். நாட் பிட்வீன் போட்டோம் அப்படின்னா இந்த பிட்வீன்ல யாரெல்லாம் சேலரி வாங்கலையோ, புரியுதா? 24,000 வந்திருக்கு. ஆனா அதுக்கப்புறம் 9,000 கீழே தான் எல்லாமே இருக்கு. பிகாஸ் நமக்கு வந்து இந்த ரேஞ்ச்ல இல்லாம இருக்கிற பீப்புள் தான் வேணுமா. நமக்கு இந்த ரேஞ்ச்ல இருக்கிறவங்க வேணும் அப்படின்னா நமக்கு வந்து இந்த நாட்டை தூக்கி விட்டா பிட்வீன்ல வந்துடும். புரியுதா கைஸ்? புரியுதா கைஸ்? சொல்லுங்க கைஸ், புரியுதா இல்லையா அப்படின்ட்டு. ஆனா புரியுதுண்ணா. புரியுதாண்ணா? ஏதாவது டவுட்னா அப்படியே ஸ்டாப் பண்ணுங்க. ஓகேவா? ஸ்டாப் பண்ணிட்டு ஏன் இந்த கமெண்ட் போறோம்னு கேட்டீங்கன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். புரியுதா? ஸோ இப்போ அவங்க நாட் பிட்வீன் தான் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் ஒரு கமெண்ட்ஸ். ஓகேவா? நாட் பிட்வீன். ஸோ எனக்கு வந்து 24,000 வரலாம், 9,000, அதாவது 20,000 மேல என்ன வேணா வரலாம், 10,000 கீழே எல்லாம் வரலாம். அதான் நாட் பிட்வீன் போட்டிருக்கேன். இந்த பிட்வீனுக்கு இல்லாம இருக்கிறதா கேட்டிருக்கேன். புரியுதா? இதெல்லாம் கிளாஸஸ் கைஸ். ஸோ இதெல்லாம் எடுத்தீங்க அப்படின்னா இந்த அண்டு, பிட்வீன், நாட்டு, வேறு, இதெல்லாம் கிளாஸஸ். பட் இது வந்து எம்ப்ளாயிஸ் வந்து டேபிள். புரியுதா? செலக்ட், ஃப்ரம் எல்லாமே சின்டாக்ஸ் கமாண்ட்ஸ். இதெல்லாம் உங்களுக்கு போட போட வந்துடும். இதெல்லாம் வரி பண்ணிக்க தேவையில்லை. ஓகேவா? ஃபைன். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் வில் கோ. யாரெல்லாம் வந்து எம்ப்ளாயிஸ் ஹையர்டு பிஃபோர் 2015? ஓகேவா? நான் உங்களுக்கு ஒரு 2 போட்டு காமிச்சேன் உங்களுக்கு லாஸ்ட் கிளாஸ்ல. ஓகே, செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயிஸ் வேர், நமக்கு என்ன ஃபில்டர் காலம்? ஹையர் டேட் தான் ஃபில்டர் காலம். பிகாஸ் அதை வச்சு தான் நம்ம ஃபில்டர் பண்ண போறோம். ஹையர் டேட் வந்து நம்ம இயர் மட்டும் தான் ஃபில்டர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இயரை வந்து இதுல இருந்து எடுத்துருங்க. ஓகே, 2 ஆல்ரெடி போட்டு பார்த்தவங்க, கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி பார்த்தவங்க லாஸ்ட் டைம். 2 என்னன்னா இயர் மட்டும் எடுக்க போறேன். இயர் கிரேட்டர் தென் என்ன வருஷம்? 2015. புரியுதா? ஸோ இது போட்டு அப்படின்னா இந்த கொரி என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு இயரை மட்டும் ஃபில்டர் அவுட் பண்ணும். அது தனியா போட்டு காமி, ஆல்ரெடி உங்களுக்கு போட்டு காமிச்சிருப்பேன். நான் அகைன் போட்டு காமிக்கிறேன். ஓகே, செலக்ட் ஃப்ரம், இது இப்படிதான் கொரி போடணும். ஒரு கொரி எடுத்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்க கொரியை உடைக்கணும், நான் எந்தெந்த பார்ட்ஸா இருக்கும் அப்படின்ட்டு. என்ன இந்த கொரி வந்து உங்களுக்கு இயர் மட்டும் கொடுக்குதா? ஓகேவா? அந்த ஹையர் டேட்ல இருந்து உங்களுக்கு இயர் மட்டும் ஃபில்டர் அவுட் பண்ணுதா? ஓகேவா? ஸோ இந்த 87, 89 உங்களுக்கு இயர் மட்டும் ஃபில்டர் அவுட் பண்ணிச்சு. எந்த ஃபார்மேட்ல? y ஃபார்மேட்ல வந்து இட் ஃபில்டர் அவுட் ஆல் த இயர்ஸ். ஸோ அந்த இயர் வந்து 2000 மேல இருக்கணும். புரியுதா? அதுதான் எனக்கு கொஸ்டின் கேட்கறாங்க. என்ன கேட்கறாங்க? ஜாயின்ட் பிஃபோர் 2015. அப்போ பிஃபோர் அப்படின்னா இது ஆஃப்டர் கிடையாது. பிஃபோர்னா என்ன வரணும் உங்களுக்கு? லெஸ் தென் இருக்கும். புரியுதா? லெஸ் தென்னா 2015க்கு முன்னாடி யாரெல்லாம் ஜாயின் பண்ணாங்களோ அதுதான். இதுதான் நான் we are calling this as a relational operator. நம்ம பார்த்துருப்போம் இதெல்லாம், லெஸ் தென் கிரேட்டர் தான் பார்த்தோம். புரியுதா? இதெல்லாம் நீங்க எல்லாம் பார்த்ததுதான். பட் அந்த தனித்தனியா பார்த்தது வந்து இங்க எல்லாம் ஒன் பை ஒன்னா நம்ம மல்டிபிள் பெரிய கொரியர்ஸ்ல யூஸ் பண்ண ஆரம்பிப்போம். 1 by 1. புரியுதா? ஓகே, எம்ப்ளாயிஸ் சார்ட்டட் பை ஹையர் டேட், ஓல்டஸ்ட் ஃபர்ஸ்ட். கைஸ் யாராவது கொரி சொல்ல பார்ப்போம். அதுக்கு என்ன கேட்குறாங்க? எம்ப்ளாயிஸ் சார்ட்டட் பை ஹையர் டேட். ஓகேவா? ஹையர் டேட் வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்க. எப்படி ஸ்டார்ட் பண்ணுங்க? டிசெண்டிங் ஆர்டர்ல. ஓல்டஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் வரணும். யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணாங்களோ அவங்க லிஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் வரணும். கொரி சொல்லுங்க பார்க்கலாம். யாரா கொரி சொல்லுங்க. சொல்லுங்க கைஸ்.
புரியுதா? ஹையர் டேட் டிசெண்டிங். அசெண்டிங்னா எப்படி? லார்ஜஸ்ட் டு ஸ்மாலஸ்ட். ஓகேவா? இதான் லார்ஜஸ்ட் ஜாயின் பண்ணது. டிசெண்டிங் 95. ஓகேவா? அசெண்டிங்னா என்ன? கம்மியிலேருந்து ஜாஸ்தி. ஓகேவா? டிசெண்டிங்னா ஜாஸ்திலேருந்து கம்மி, அதாவது லார்ஜஸ்ட் டு ஹையஸ்ட். லேட்டஸ்டா ஜாயின் பண்ணவங்க 2000 இருக்காங்க, 2000ல இருந்து இருக்காங்க. புரியுதா? ஓகேவா கைஸ்? இது வந்து 2099, அப்புறம் 98, இந்த மாதிரி டிசெண்டிங் ஆர்டர்ல வருது. ஸோ லேட்டஸ்டா ஜாயின் பண்ணவங்க இவங்க தான். சுஜிதா தான் லேட்டஸ்ட் ஜாயினிங். ஸோ அதுக்கப்புறம் இட் இஸ் கம்மிங் அஸ் அசெண்டிங் ஆர்டர். என்ன கொஸ்டின் கேட்குறாங்க? ஜஸ்ட் ஹையர் டேட்டா பேஸ் பண்ணி தே வாண்ட் அ சார்ட்டட் லிஸ்ட். ஓகேவா? சார்ட்டட்னா என்ன? ஜஸ்ட் ஒரு ஆர்டரா பண்ணி தரணும். அதுதான் ரெக்குயர்மெண்ட் இங்க. ஓகே ஃபைன். மேக்ஸிமம் salary per job ID. கைஸ் ஜஸ்ட் லிசன். ஓகே, இது நான் இந்த குரூப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போறேன். என்ன கொஸ்டின் கேக்குறாங்க ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. எம்ப்ளாயீஸ் salary இருக்கா? salary காலம் இருக்கு, ஜாப் ஐடி இருக்கு. இந்த ஜாப் ஐடி நம்ம மல்டிபிள் ஜாப் ஐடி இருக்கா? ஸோ ஒவ்வொரு ஜாப் ஐடியிலும் எது மேக்ஸிமம் salary? இஃப் யூ டேக் திஸ் ஐடி ப்ரோக்ராமர் 9000 இஸ் த மேக்ஸிமம் salary. இஃப் யூ டேக் திஸ் ADVP 17,000 is the maximum salary. Okay, and if you take account is the highest salary. Again, this 9,000 is the highest salary. If you take clerk la yaar highest salary அப்படின்னா 3100 இதுதான் highest salary. ஸோ என்ன கேட்குறாங்க அப்படின்னா, எனக்கு ஜாப் ஐடி வைஸா யாரெல்லாம் ஹையஸ்ட் salary வாங்குறாங்கன்னு பார்க்கணும். வெரி வெரி ஈஸி கைஸ். நம்ம இதுக்கு வந்து மேக்ஸ் யூஸ் பண்ண போறோம், குரூப் ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, செலக்ட் ஃபர்ஸ்ட் ஜாப் ஐடி போட்டுக்கோங்க, கமா மேக்ஸ் ஆஃப் salary from employees, group by job ID. Because see, மேக்ஸ் அப்படின்னு யூஸ் பண்ணாவே, குரூப் யூஸ் பண்ணாவே ஒரு குரூப்பிங் காலம் இருக்கணும். இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன போடுறோமோ இது வந்து குரூப் பைல வந்துடணும். ஓகே, குரூப் பை ஜாப் ஐடி சிம்பிள். இப்போ ரன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துடும். வந்துருச்சா? ஐடி ப்ரோக்ராம்ல யாரும் ஹையஸ்ட் salary வாங்க? இது யாரும் கிடையாது. ஐடி ப்ரோக்ராம் டிபார்ட்மெண்ட்ல 9000 மேக்ஸிமம் salary. அதே மாதிரி அக்கௌண்டிங்ல 8,300 மேக்ஸிமம் salary. புரியுதா? அதே மாதிரி HR ரெப்ரசன்டேட்டிவ்ல 6,500 இஸ் மேக்ஸிமம் salary. அங்க 10 பேர் இருக்கலாம், 10 பேர் they may have different salaries, but the person who is not the person. இங்க வந்து யாருமே நம்ம பர்சனோ இல்ல அதை ஃபில்டர் பண்றது இல்ல. ஜஸ்ட் ஜாப் ஐடி வைஸா எவ்வளவு மேக்ஸிமம் salary அப்படின்னு ஜஸ்ட் நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டு இருக்கோம். அவ்வளவுதான். ஓகேவா? ஃபைன். நெக்ஸ்ட், count of employees with salary above 70,000. கைஸ் கிளியரா வாட்ச் பண்ணுங்க. ஓகேவா? ஏதாவது நான் கொரி போறேன், ஃபர்ஸ்ட் புரியலன்னா பாருங்க. என்ன சொல்றாங்க ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க கொரிய. கவுண்ட் ஆஃப் எம்ப்ளாயிஸ். கவுண்ட் அப்படினாலே உங்களுக்கு எதுல வந்துரும்? குரூப் ஃபங்க்ஷன்ல வந்துருமா? கவுண்ட் ஆஃப் எம்ப்ளாயிஸ் வித் salary above 70,000. ஓகேவா? salary above 70,000. இதுல வந்து குரூப் பை வராது, கவுண்ட் ஆஃப் எம்ப்ளாயிஸ் மட்டும்தான் வரும். நான் போடுறேன் பாருங்க. செலக்ட் கவுண்ட் ஆஃப் ஸ்டார் from employees, just filter where salary greater than 70,000. simple. So இது என்ன வரும்னா யாருமே இல்லை. இப்ப 10,000 மேல எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துடும் ஆன்சர். 10,000 மேல 15 பேர் இருக்காங்க. அதுவே 20,000 மேல அப்படின்னா ஒருத்தன் தான் இருக்கான். ஸோ இந்த மாதிரி ஜஸ்ட் கவுண்ட் எடுத்துட்டு, அதாவது ஃபர்ஸ்ட் ஃபில்டர் அவுட் பண்ணணும், ஃபில்டர் பண்ணிட்டு அதை வந்து கவுண்ட் பண்ணணும். அவ்வளவுதான். புரியுதா? ஸோ இங்க என்ன ஃபர்ஸ்ட் இங்க என்ன கேட்டிருக்காங்க? salary above. இந்த கொஸ்டின்ல உங்களுக்கு வந்து எந்த காலம் ஃபில்டர் அவுட் பண்றோன்றது உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிடும். புரியுதா? ஸோ இங்க ஃபில்டர் அவுட் பண்ண வேண்டியது salary காலம் தான். ஸோ salary காலம் வந்து வேர் கிளாஸ்க்கு அப்புறம் போட்டு ஃபில்டர் அவுட் பண்ணோம்னா உனக்கு வந்து கவுண்ட் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் வந்துடும். புரியுதா? ஓகே, ஃபர்ஸ்ட் 5 எம்ப்ளாயி ரெக்கார்ட்ஸ். ஃபர்ஸ்ட் 5 என்ன வேணா இருக்கலாம். ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் 5 மட்டும் எடு. செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயிஸ், லிமிட் 5. லிமிட் வந்து ஆரக்கிள்ல கிடையாது. ஓகே, ரோ நம் யூஸ் பண்றோம். ரோ நம் ஒரு இது ஃபார் ஃபங்க்ஷன் இருக்கு. 5 வேர் கிளாஸ் போடவே இல்லையா?
ஓகேவா? இது வந்து ஜஸ்ட் ஒரு ரேங்கிங் ஃபங்க்ஷன் மாதிரி ரோ நம்ம. ஓகேவா? ரோ நம்பர் வந்து நமக்கு பிசிக்கலா பார்க்க முடியாது. பட் பேக் எண்ட்ல இது ரோ நம்பர் கிரியேட் பண்ணும். இந்த ஒவ்வொரு ரெக்கார்டுக்கும் இது ஒரு நம்பர் கிரியேட் பண்ணி அந்த நம்பர் வந்து 5 கம்மியா இருந்தா உனக்கு வந்து அந்த ஃபர்ஸ்ட் 5 ரெக்கார்ட் மட்டும் கொண்டு வரும். புரியுதா? இதுவே நீ வந்து 10 ரெக்கார்டு போட்டானா இட் வில் கிவ் யூ 10 ரெக்கார்ட்ஸ். சி 10 ரெக்கார்ட் இருக்கா? எம்ப்ளாயிஸ் வித் நோ டிபார்ட்மெண்ட் இது ஆல்ரெடி நீங்களே போட்டு பாருங்க, எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எம்ப்ளாயி நேம் வித் இன் லோயர் கேஸ். எம்ப்ளாயி நேம் இன் எனக்கு எல்லா எம்ப்ளாயி நேமும் லோயர் கேஸ்ல வேணும். நான் ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன் எடுத்து பார்த்துருப்பேன், அப்பர் லோயர்ல எடுத்து பார்த்துருப்பேன். இப்போ என்ன கேட்குறாங்க? எம்ப்ளாயி நேம்ஸ். நம்ம லெட்ஸ் டேக் எ ஃபுல் நேம். செலக்ட் ஃபர்ஸ்ட் நேம். ஓகேவா? லெட்ஸ் கன்கார்டினேட் திஸ் லாஸ்ட் நேம். ஓகே, இங்க ஒரு சிங்கிள் ஸ்பேஸ் விடலாம். ஃப்ரம் எம்ப்ளாயிஸ். ஓகே, நம்ம இது வந்து ஃபுல் நேம் ஆஸ் எ ஃபுல் நேம் கொடுத்துடலாம். இது வந்து அலையஸ். ஓகே, ஃபுல் நேம். ஓகே, நம்ம நேம்ஸ் எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து எல்லாமே லோயர் லெவல்னு கேட்குறான். ஜஸ்ட் இதை மட்டும் லோயர் பண்ண, அவ்வளோதான். லோயர் ஃபர்ஸ்ட் நேம். புரியுதா? லோயர் ஃபர்ஸ்ட் நேம், அதுக்கப்புறம் லோயர் லாஸ்ட் நேம். வந்துருச்சா? நம்ம ஆல்ரெடி பார்த்த ஃபங்க்ஷன்ஸ் தான், எப்படி யூஸ் பண்றதுன்னு மேட்டருங்க. புரியுதா? ஸோ லோயர் ஃபர்ஸ்ட் நேம், லோயர் லாஸ்ட் நேம் வந்து உனக்கு எல்லாமே லோயர் ஆயிடுச்சு. ஃபுல் நேம் வந்து லோயரா வந்துருச்சு. ஓகே, இது வந்து நான் அப்புறம் எடுக்கிற ஒரு கான்செப்ட் கவர் பண்ணணும், நான் எடுத்துருக்கேன். மந்த் வித் மோஸ்ட் ஹையர்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? கொஸ்டின் புரிஞ்சுக்கோங்க. எந்த மாசத்துல ரொம்ப ஹையர் நடந்திருக்கு, எந்த மாசத்துல வந்து ரொம்ப எம்ப்ளாயிஸ் வந்து எடுத்திருக்காங்க கம்பெனில அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ இப்போ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயிஸ். அதுக்கு என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் வந்து இந்த ஹையர் டேட்ல இருந்து மந்த்தை மட்டும் பிரிச்சு எடுத்துட்டு ஸோ மந்த் வைஸா குரூப் பை போட்டோம்னா உங்களுக்கு ஈஸியா வந்துடும். புரியுதா? நான் அது காமிக்கிறேன் அப்படி. செலக்ட் கவுண்ட் ஆஃப் எம்ப்ளாயி ஐடி கம்மா ஹையர் டேட் கவுண்ட் ஆஃப் எம்ப்ளாயி ஐடி டூ கேர் ஹையர். என்ன பண்றோம்? டூ கேரை வந்து நான் மந்த்தா பாட போறேன். ஓகேவா? மந்த். ஓகே, ஃப்ரம் எம்ப்ளாயிஸ் குரூப் பை, அதே குரூப் பை போட போறேன். இந்த டூ கேர் அப்படியே குரூப் பை போட போறேன். கைஸ் புரிஞ்சுதா? கவுண்ட் அதாவது ஜூன் மந்த்ல 11 பேர் எடுத்திருக்காங்க. ஸோ இது வந்து என்ன சொல்றான் இங்க என்ன? ஓகே, நமக்கு கவுண்ட் எடுத்தாச்சு. மந்த் வித் மோஸ்ட் ஹையர் டேட் என்ன சொல்றான்? எந்த மாசத்துல உனக்கு அதிகமா ஹையர் பண்ணிருக்காங்க அப்படின்னு எடுக்கணும். புரியுதா? ஸோ இப்போ இங்க என்ன பண்ணா இங்க வந்து சப்கொரி போடு. சப்கொரி நான் எடுக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இது ஒரு இன்னர் கொரி உங்களுக்கு. புரியுதா? இன்னர் கொரி இருக்கு. இப்போ நான் எகைன் அவுட்டர் கொரியில எகைன் போட போறேன். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம். இதை வந்து இன்னர் கொரியா மாத்துறேன். அதை நான் எடுக்கிறேன் உங்களுக்கு. டோன்ட் கெட் கன்ஃபியூஸ், ஜஸ்ட் பாருங்க. ஓகே, ஓகே, இன்னொரு கடையை பார்த்தேன். இங்க வந்து ஐ எம் புட்டிங் மேக்ஸ். மேக்ஸ் ஆஃப் கவுண்ட். ஓகே, கமா மேக்ஸ் ஆஃப் கவுண்ட் கமா டூ கேர் வந்து அஸ் மந்த்னு கொடுத்துலாம். சிஎன்டி. ஓகே, employees
Scratch. Wait guys, இந்த வாட்டி நான் போட்டு பார்க்குறேன். ஓகே, ஒரே நிமிஷம். இதுவே ஆர்டர் பை போடலாம். இதெல்லாம் நான் ஒரு நிமிஷம். லெட் புட்ஸ் ஆர்டர் பை. ஆர்டர் குறியில போடலாம். Guys, group by. இது மல்டிபிள் இது எடுத்தோம் உங்களுக்கு. ஓகேவா? டிசெண்டிங் லிமிட் 1. லிமிட் வந்து இதுல ஒர்க் ஆகல. ரோ நம்பர் யூஸ் பண்றோம். ஓகே, இது நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ஓகே, அது ஆர்க்கல் வேற ஒரு ஃபங்க்ஷன், எஸ்கியூஎல் வேற ஒரு ஃபங்க்ஷன். இதை நான் போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகே, let's go to next function. What is next? Total number of distinct manager. Distinct managerனா யூனிக்கா எவ்வளவு மேனேஜர் இருக்காங்க அப்படின்னு பார்க்க போறோம். ஓகேவா? யூனிக் மேனேஜர்ஸ் இப்போ பாத்தீங்க அப்படின்னா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயீஸ். ஸோ டூப்ளிகேட்ஸ் ரிமூவ் பண்றோம், அவ்வளவுதான். ஸோ இங்க எத்தனை மேனேஜர் இருக்காங்க? நிறைய மேனேஜர் இருக்காங்க. இதுல வந்து ஜஸ்ட் புட் மேனேஜர் ஐடி as அண்ட் டிஸ்டிங்க்ட். டிஸ்டிங்க்ட் எதுக்கு யூஸ் பண்றதுன்னா டூப்ளிகேட்ஸ் ரிமூவ் பண்றதுக்கு. ஓகேவா? நமக்கு எத்தனை பேர் இருக்காங்க? டோட்டலா ஒரு 19 பேர் யூனிக்கா மேனேஜர் இருக்காங்க. ஓகேவா? பட் டோட்டல் ரெக்கார்ட் கவுண்ட் வந்து 107. அதுல 19 பேர் மேனேஜர்ஸ். ஓகே ஓகே எம்ப்ளாயிஸ் ஏர்னிங் மோர் தென் தேர் மேனேஜர். இது வந்து சப்போரியில வரும், நான் எடுக்கிறேன். ஓகேவா? கவுண்ட் அண்ட் ஆவரேஜ் சேலரி பர் ஜாப் ஐடி. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு ஜாப் ஐடிக்கு ஓகேவா எத்தனை எம்ப்ளாயிஸ் இருக்காங்க பிளஸ் ஆவரேஜ் சேலரி பர் ஜாப் ஐடி. ஓகேவா? செலக்ட் கவுண்ட் ஆஃப் எம்ப்ளாய் ஐடி கமா ஏவிஜி salary comma job id from employees group by job id. guys இங்க பாருங்க, இந்த ஒரே இதுல ரெண்டு குரூப் ஃபங்க்ஷன் ஆர் அக்ரிகேட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிருக்கோம். கவுண்ட் ஒரு குரூப் ஃபங்க்ஷன், ஆவரேஜ் ஒரு குரூப் ஃபங்க்ஷன். இங்க ஜாப் ஐடி பேஸ் பண்ணி தான் இது ரெண்டையும் குரூப் பண்ண போறோம். ஸோ ஜாப் ஐடி வந்து உங்களுக்கு வந்து குரூப் பைல வரும். கவுண்ட் ஆவரேஜ் தான் உங்களுக்கு குரூப் பைல வராது. எது வந்து தனியா நிக்குதோ அந்த காலம் வந்து குரூப் பை வரும். பிகாஸ் ஜாப் ஐடி பேஸ் பண்ணி இதெல்லாம் பண்ண போறோம். ஸோ ஐடி ப்ரோக்ராமர்ல கவுண்ட் ஆஃப் எம்ப்ளாயிஸ் 5 பேர்ல ஆவரேஜ் சேலரி வந்து 5700. புரியுதா? இப்போ நீங்க அதை எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அது ஆவரேஜ் சேலரியும் நமக்கு வந்துருச்சு, அதே மாதிரி கவுண்ட் ஆஃப் எம்ப்ளாயிஸும் வந்துருச்சு உங்களுக்கு. ஓகேவா? அதே மாதிரி எம்ப்ளாயிஸ் வித் நேம்ஸ் எக்ஸாக்ட்லி 5 கேரக்டர்ஸ். கைஸ் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸாக்டா 5 கேரக்டர் இருக்கணும். புரியுதா? அதை மட்டும் எடு. லெட்ஸ் டேக் ஃபர்ஸ்ட் நேம். ஃபர்ஸ்ட் நேம் லென்த் ஆஃப் ஃபர்ஸ்ட் நேம் வந்து உங்களுக்கு 5 கேரக்டர் இருக்கும். ஃபர்ஸ்ட் நேம்
comma last name from employees. First name வந்து எனக்கு length of first name எடு. Length of first name is equal to 5. Length இல்லையா? length function இருக்கா? length function இல்லையா அதுல? length function இருக்கு. ஓகே, len இருக்கு. length of first name. ஓகே, வேர் கிளாஸ் யூஸ் பண்ணல கைஸ். ஏன் சொல்லல யாருமே? From employees. டைம் ஆயிடுச்சா? ஆ length of first name. ஓகே, length இருக்கு. ஓகேவா, நம்ம length of first name எடுக்கலாம். கோர்ஸ் பார்க்கலாம். length of first name. ஸோ இங்க எல்லாத்துக்கும் 5 இருக்கா? ஃபர்ஸ்ட் நேம் 5 வந்துச்சு. எத்தனை பேர் 5 இருக்கு? 35 பேருக்கு 5 இருக்கு. இதுவே 6 போட்டு எடுத்தோம்னா எத்தனை பேர் இருக்காங்க? இங்க வந்து 23 பேருக்கு வந்து ஃபர்ஸ்ட் நேம் வந்து 6 கேரக்டர்ல இருக்கு. புரியுதா? இது வந்து சிம்பிள் ஆக்சுவலி. who joined Sunday or Saturday. இந்த டே வந்து ஃபில்டர் பண்ணோம் கைஸ் உங்களுக்கு. அகைன் 2 கேர் தான் வரும். நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்க. செலக்ட் ஃபர்ஸ்ட் நேம் கமா ஹையர் டேட் கமா 2 கேர் அதுல வந்து ஹையர் டேட்டை போட்டு கமா நம்ம டே போகலாங்க. என்ன வருது? சண்டே மண்டே வந்துச்சா? டேஸை மட்டும் ஃபில்டர் பண்ணிட்டோமா? இதுல எனக்கு வந்து என்னென்ன வேணும்? வேர் கிளாஸ் போட்டு இது வந்து இன் கமாண்ட்ல போட்டுரும். அவ்வளவுதான். ஜஸ்ட் ஈஸி ஆஸ் தட். வேர் அந்த ஃபில்டர் அவுட் டே இன் நம்ம இன் கிளாஸ் ஆல்ரெடி பார்த்தோம். மல்டிபிள் வேல்யூ அசைன் பண்ணோம். என்ன வேணுங்க? சாட்டர்டே அண்ட் சண்டே ரெண்டுமே இருந்தா எவன்லாம் வந்து சாட்டர்டே சண்டே ஜாயின் பண்ணானோ அவனை மட்டும் ஃபில்டர் அவுட் பண்ணு அப்படின்னு எடுக்க போறோம். ஓகேவா கேஸ்? என்ன சத்தத்தையே காணோம்? யாருமே இல்லை சாட்டர்டே சண்டே ஜாயின் பண்ணுவாங்க. நான் யாருமே வந்து ஜாயினே பண்ணல சாட்டர்டே அண்ட் சண்டே. இல்ல மண்டே எடுத்து பார்த்தோன்னா மண்டேவும் இல்லையா? ஜாயின் பண்ணலையா? எல்லாமே டியூஸ்டே, வெட்னஸ்டே, தர்ஸ்டே, ஃப்ரைடே ஸ்பேஸ் வருதாங்க. ஓகே, ஸ்பேஸ் ஆட் ஆயிருக்கு. ஸோ ஃப்ரைடே மண்டே ஃப்ரைடே அவங்களும் ஜாயின் பண்ணானோ அது நான் ட்ரிம் கற்றுக் கொடுத்தா. ட்ரிம் எதுக்கு யூஸ் ஆகுது? ஏதாவது எக்ஸ்ட்ரா ஸ்பேசஸ் இருந்தால் அதை ட்ரிம் பண்ணி கொண்டு பாரு கைஸ். நான் எப்படி ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்றேன்னு பாரு. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் ஏதாவது ஸ்பேஸ் தான் ஜஸ்ட் ட்ரிம் பண்றேன். ஓகேவா? ஃபைன். மேனேஜ் நாட் எம்ப்ளாயிஸ் எனிமோர். எம்ப்ளாயிஸ் ஹூ ஜாயின் ஆன் ஃபர்ஸ்ட் டே ஆஃப் த எவ்ரி மந்த். இதெல்லாம் நான் எடுத்தேன். ஸோ எல்லாமே நீங்க போட்டு பாருங்க. ஜஸ்ட் நான் கைஸ் நான் கொரியஸ் அனுப்பிச்சுடுறேன். ஓகேவா? இன்னைக்கு கொஷின்ஸ் அண்ட் ப்ராக்டிசஸ் நீங்களே ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. நான் இந்த ஆன்சர்ஸ் அனுப்பிச்சுடுறேன். கைஸ் நெக்ஸ்ட் வீக் ஒரு 2 கிளாஸ் எடுத்துட்டு லெட்ஸ் ஸ்டார்ட் த பவர் பிஐ. புரியுதா கைஸ்? என்ன சத்தமே காணோம்? யாராவது இருக்கீங்களா? ஓகே, ஐ திங்க் எல்லாம் சாப்பிட போயிடாங்க. ஓகே ஃபைன். ஓகே கைஸ், let's stop the call today. Good night.